ஹலோ வியூவர்ஸ், பழைய ரெசிபியெலாம் என்ஜாய் பண்ணி நல்லா டேஸ்ட் பண்ணி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னா வெள்ளைக்கறி சுக்கா. வெள்ளைக்கறி சுக்கானா என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கானாலே பெரும்பாலும் கரம் மசாலா, மிளகா பொடி இதெல்லாம் போட்டு லஞ்ச் ஆர் டின்னரில் சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு ஒரு சுக்கா இருக்குது, பழைய சோறு கூட சாப்பிட்றதுக்கு. அதில் மிளகா பொடி எதுவும் போட முடியாது. ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடுவோம், மிளகா பொடி சாப்பிட்டோன்னா வயிறு எரியும். அதனால மிளகு மட்டும் சேர்த்து பச்சை மிளகா மட்டும் வச்சு பழைய சோறு கூட சூப்பராக ஒரு ரெசிபி இருக்குது. வீடியோக்குள்ள போகலாமா? இப்போது நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 kg மட்டன் இன்னைக்கு நல்ல குட்டி குட்டி பீசஸாக வெட்டிக்குவோங்க மட்டனை, அப்போ தான் வேகும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம்ஸ், 6 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு தேங்காய் சில அளவுக்கு தேங்காய் போதும், சீரகம், மிளகு, இவ்வளோதான் மொத்தமே. இப்போது திரிக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு காட்டிடுறேன். மிளகு சீரகத்தை போட்டுக்கோங்க. கூடவே அந்த பூண்டு தேங்காய் போட்டு தண்ணி இல்லாமல் திரிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. சுக்கா ரெடி. சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பழைய சோறு கூட இந்த சுக்கா வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். கம்மன்னு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.